இன்றைய தினத்திலும் நாம் கர்த்தருடைய வேத தியானத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நம்ம தெரிந்து கொண்ட வேத வசனம், வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே அடங்கி இருக்கிறது. மத்தேயு 24 முழுசும் உங்களுக்கு தெரியும். கடைசி காலத்தின் அடையாளங்களை பற்றி சொல்லுகிற ஒரு பகுதி. அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. 24:15 மத்தேயு, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலிலே இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். இதில் நம்ம விசேஷமாக இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு விஷயத்தை வசனத்தில் வாசிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த 2 ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஒன்று என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீங்கள் வாசிக்கிறவன் சிந்திக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அது என்ன சொல்லி இருக்குது, அதில் என்ன பேசி இருக்குது, எதை சொல்ல வர்றாங்க என்கிற உணர்வே இல்லாமல் ஏதோ இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கணும், அதனுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல வாசிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறோம். அவர்கள் வாசிப்பதற்கு ஏதுவாக நிறைய வசதிகளையும் கிறிஸ்தவ சமுதாயத்திலே செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. தங்க வசன காலண்டர்னு ஒரு காலண்டர் இருக்குது. அந்த காலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் போட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதின்னு தேதியை போட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன வசனம் போட்டிருப்பாங்க. அது நல்லது தான், வார்த்தைகளை நம்ம நினைவுபடுத்தி கொள்வது நல்லது. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, வேதத்தை எடுத்து வாசிக்காமல் அவர்கள் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது இன்றைக்கி என்ன வசனம் போட்டிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த வசனத்தை சும்மா படிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. கர்த்தருடைய வேதத்தை வாசித்தால் சிந்திக்கணும், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது அதிகாரம் பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன் அல்ல, அதை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ எந்த ஒரு வேத வசனத்தையும் நீங்கள் வாசிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த வசனத்தை வாசித்து அதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நிதானித்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி சில சமயத்தில் வசனத்தை வாசித்தா உங்களுடைய பிரயாணத்திலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டி வரும்போதோ இந்த வசனத்தை மறுபடியும் மனசில் கொண்டு வந்து அதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பலன், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்யும். இது ஒன்று. 2வது சொல்கிறாரு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை பார்க்க நேரிடும்போது, நேராக நடக்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்றும் பல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மை சுற்றிலும் நடக்கிற பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்ல, எந்த செய்கையிலும் நம்ம ஈடுபடுறதில்ல, ஜஸ்ட் பார்க்குறோம், அவ்வளவுதான். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி ஜனங்கள் கீழே விழுந்து ரத்த விழாரா கிடக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க இப்போ உள்ள காலத்தில் அதில் செல்ஃபி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வீடியோ எடுத்து பக்கத்தில் நின்று கொண்டே இந்த சாலையிலே பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் விபத்து அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னும் சிலர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டே கடந்து போவாங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் அப்படி கிடக்க பார்த்தா நம்ம என்ன செய்யணும், காணும்போது நாம் என்ன செய்ய வேண்டும். காண்பது மாத்திரம் பத்தாது, பார்த்தா என்ன செய்யணும். வேதம் அதை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பார்க்கும்போது பார்த்துட்டு நீங்கள் அப்படி போயிடாதீங்க. பார்த்த உடனே விழிப்புணர்வு அடைந்து யூதேயாவில் இருக்கிறவன் ஓடி போக கடவன், மலைகளுக்கு ஓடி போக கடவன். 2வது வயல்ல இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டுக்குள்ளிருந்து எதையாவது ஒன்றை எடுக்கலாம் என்று நினைக்காதிருக்க கடவன்.
இதுக்குண்டான விளக்கத்தில் நம்ம சொல்லணும்னா நான் வேறொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அது ஒவ்வொன்றும் ஞான அர்த்தம் உள்ளது. ஒரு பாழாக்குகிற அருவருப்பு அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதுக்கும், வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கும், வயலில் இருக்கிறவங்க வஸ்திரத்தை எடுக்காமல் இருக்கிறதற்கும், யூதேயாவில் இருக்கிற மலையில் ஓடுவதற்கும் என்ன தேவை இருக்கிறது? இது நம்ம சும்மா படித்தா நமக்கு புரியலை இல்லை. நான் இன்னொரு முறை இதை தனி நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு இது ஒவ்வொரு காரியத்தினுடைய ஞான அர்த்தங்களை உங்களுக்கு சொல்வேன். ஆனால் இப்போ நீங்கள் மேலோட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒரு காரியத்தை பார்த்தால் அந்த காரியத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட வேண்டும். செயல்படாமல் சும்மா பார்க்கறதுனால நாம் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு ஏற்ற ஒரு கிரியை, ஒரு செய்கை, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கோ, அதில் உதவி செய்வதற்கோ, அதிலிருந்து விளங்கி கொள்வதற்கோ ஏதோ ஒரு செய்கை இருக்கும். ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா அது என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறத பார்க்கும்போது நிற்கிதுன்னு சொல்லிட்டு போகாமல், செல்ஃபி எடுத்து போடாமல் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதை யோசிக்கணும். யூதேயாவில் இருக்கிறவன் மலைக்கு ஓடி போகணும். வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாவது எடுத்துகிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இறங்காது இருக்கணும். வயலில் இருக்கிறவன் ஐயோ நான் வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வர்றேன். ஏன்னா வயலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த வஸ்திரம் தான் போட்டிருப்பாங்க, இடுப்பில் மாத்திரம், சேரும் சகதியும் இருக்கிறதுனால. ஐயோ இது ஒரு பயங்கரமான நேரமாக இருக்குதே, நான் வீட்டில் போய் ஒரு மாற்று உடை அல்லது நல்ல உடை எடுத்துகிட்டு வரேன்னு திரும்பிடாத. அப்போ அந்த அளவுக்கு ஆபத்து வருகிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்தை பார்ப்பதற்கு பின்னாலேயும் நீங்கள் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் போகிறவர்கள் இருக்கிறாங்க, கேட்டும் உணராதவங்க இருக்கிறாங்க. பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு புரியாது, தப்பான அர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இவங்களா ஒரு சுய அபிப்பிராயத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் சிலர் ஒரு காட்சியை பார்த்தா அந்த காட்சியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை உணராமல் இருப்பாங்க. மேலோட்டமாக என்ன பார்க்குறாங்களோ அதுதான் உண்மை என்று தாங்களாய் ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களில் நீங்கள் வாசித்தால், சீஷர்கள் இயேசுநாதர் ஒன்று சொல்லும்போது கேட்குது அவங்களுக்கு, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை உணராமல் அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுவின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். நீங்க பரிசேயர்களுடைய புளித்த மாவு, ஏரோதனுடைய புளித்த மாவு, இவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள் அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் அதை சுட்டி காட்டுறதுக்கு அப்படி சொல்கிறாரு போல இருக்குது. சாப்பிட்ற நேரம் நெருங்குது, நம்ம கையில் இன்னும் அப்பம் ஒன்றும் வாங்கிட்டு வரல, அதை நமக்கு சுட்டி காட்டுறதுக்காக சொல்கிறாரு போல இருக்குது என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணினார்கள். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? மேலும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதோ? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களோ? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களோ? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களோ என்றார். அது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு நான் பங்கு வைத்து கொடுத்தேன். அதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் இல்லையா? ஒரு அப்பம் உங்கள் கையில் இல்லைங்கிறதுக்காகவா நான் உங்களுக்கு சுற்றி வளைத்து உங்களுக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறேன்? நான் சொல்ல வந்த கருத்தே வேற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். சிலர் பார்த்துட்டு அந்த காட்சியை குறித்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் வெறுமனே பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு குரூப்பை பார்த்துட்டு அதை குறித்து தாங்களாய் ஒரு அபிப்பிராயம் எடுத்துக்கொள்வார்கள், தாங்களாக ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. சுற்றி நிற்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அபிப்பிராயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க.
இவர் பஸ்ஸை இந்த பக்கம் ஓட்டிகிட்டு வந்தது தப்பு, ஸ்டேரிங் இந்த பக்கம் வளைச்சது தப்பு, பாருங்கள் முன் வீலில் பார்த்தேன் வண்டியில் காற்று இல்லை அதனால் ஒரு பக்கம் இழுத்துட்டு ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. அப்போ வேதம் சொல்லுது, கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறவர்கள். கண் இருக்கும், ஒரு காட்சியை பார்ப்பான், அது என்னன்னு விளங்காது. இவர்களாய் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தை சம்பந்தமில்லாத காரியங்களோட இணைத்து தப்பபிப்பிராயம் கொள்ளுவார்கள். கர்த்தருடைய வசனத்தை, சத்தியத்தை வேற ஒரு காரியத்தோட இவங்களா சம்பந்தப்படுத்தி அந்த வசனத்துக்கு, வார்த்தைக்கு தப்பான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள், போதகம் பண்ணுகிறவர்கள் ஒரு சத்திய வசனத்திற்கு, வார்த்தைக்கு முழு வியாக்கியானம் தெரியாமல் தாங்களாய் ஒன்றை எடுத்து கற்பிக்கிறதை நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வசனத்தை பார்க்குறாங்க, அது என்ன சொல்ல வருகிறது என்ற கருத்து தெரியாது. அந்த வசனத்தை படித்த உடனே மேலோட்டமாய் அவர்களுக்கு என்ன புரிகிறதோ அதோட சம்பந்தப்படுத்தி இதுதான் சத்தியம் என்று நினைச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் ஒரு வசனத்தை படித்து அந்த வசனத்தை பார்த்து அதை குறித்து உணர்வில்லாதவர்கள், அதை குறித்து உணர மாட்டாதவர்களை முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்களுக்கு சமமாய் வேதம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசித்தால் அதில் இயேசு இப்படி சொல்லுகிறார், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்பாங்க, ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை உணராமல் போயிடுவாங்க. அந்த உணராமல் போவதற்கும் அவசரமாய் வசனங்களை படிப்பதற்கும் என்ன காரணம்னா, கர்த்தருடைய வேதத்தை படிப்பது எங்கள் கடமை நினைக்கிறாங்க. அது புரியணுமோ புரியக்கூடாதோ, அது என்ன சொல்ல வருதோ அதை பற்றி இல்லை, படிக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு 4 வசனம் அப்படின்னு நினைப்பாங்க. 2வது காரியம், அதை குறித்து அவங்க சிந்திக்க முடியாமல் போகிறதற்கு அவர்களுக்கு உலக கவலைகள் இருக்கிறது. ஒரு வசனத்தை படித்து முடித்து பைபிளை மூடினவுடனே ஒரு பிரச்சனையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபோன் வரும், ஒரு பிரச்சனை வரும், உடனே அதிலே போயிடுவாங்க. அப்போ உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், சிலருக்கு பணம் வசதி இருக்கிறனால அவசரமாக வேதத்தை படிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஆடம்பரம் சம்பந்தமான பல காரியங்கள் இருக்கும், உடனே அதிலே தன்னுடைய மனதை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிலர் மற்றவைகளை பற்றி, உலகத்தில் மற்ற ஆசாபாசங்களை பற்றி இருக்கிற இச்சைகள் அது இருக்கிறதுனாலையும் இந்த வசனத்தை படித்தும் அது என்ன சொல்லுகிறது என்பதை உணராமல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவர்கள் தேடியும் ஒரு காரியத்தை தேடுவாங்க, அது தங்கள் பக்கத்திலே இருக்கும், ஆனால் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள். பக்கத்திலே இருக்கும், ஒரு பதட்டத்திலேயோ அல்லது வேற ஒரு அவசரத்திலேயோ அவர்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அது இருந்தது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னால் ஆகாரை சொல்லலாம். ஆகார் துரத்தப்பட்ட போது இஸ்மவேலை கையிலே பிடித்து கொண்டு வனாந்திரத்தில் போகிறாங்க. பயம் ஒரு பக்கம், பிள்ளை தண்ணீர் தாகத்தில் அழுகிறது, அதனுடைய வேதனை ஒரு பக்கம். இந்த அம்மா தேவனை நோக்கி கதறுகிறார்கள், நான் அந்த வனாந்திரத்தில் சாவதற்கா, என் பிள்ளை என் கண்ணு முன்னால் சாகிறதுக்கா என்னை இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவங்க முறையிடுகிறார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கு, அந்த அம்மாவுக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் பாருங்க, நீரூற்றை திறக்கலை, ஆகாரின் கண்களை திறந்தார். குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு ஆகாருடைய கண்ணை திறந்த போது அவள் ஒரு துறவை கண்டாள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. கர்த்தர் ஒரு துறவை திறக்கல, உங்கள் பக்கத்திலே இருக்கிற வழிகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பக்கத்திலே இருக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு மனப்பதட்டத்தில், ஒரு பயத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளும் போது அல்லது வேறு விதமான சிந்தனைகளிலே அலைக்கழிக்கப்படும் போது
பக்கத்தில் இருக்கிற காரியம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அப்படித்தான். அவங்க பல காரியத்தை போட்டு குழப்பிட்டு இருந்ததுனால தங்கள் பக்கத்தில் இருந்ததை அவர்கள் தெரிந்து கொள்ளலை. இதே மனோபாவம் தான் மேசியா தங்கள் அருகில் வந்தும் தங்கள் நடுவில் 3.5 வருஷங்கள் வசித்தும் மேசியாவை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் போயிட்டாங்க. நமக்கு தெரியுது இயேசு மேசியா. யூதர்கள் மேசியா வரத்தான் இப்போ வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அந்த மேசியா வந்து அவர்கள் நடுவிலே தங்கி 3.5 வருஷம் ஊழியம் செய்து அவரை கண்ணால் பார்த்து அவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியலை. அது எவ்வளோ பெரிய பரிதாபம் என்று யோசிச்சு பாருங்க. ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறாங்க. கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரு காரியத்தை பார்த்தும் எவ்வளோ அடையாளங்கள். குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், எல்லாம் நேருக்கு நேர் பார்த்தும் கண்களால் கண்டும் அதை உணராதிருக்கிறார்கள். அவர் பேசின வார்த்தைகளை கேட்டும் அதை அறியாதிருக்கிறார்கள். அது காரணம் கனநித்திரையின் ஆவி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நாம் ஒரு காரியத்தை பார்க்கும்போது நாம் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று முதல்ல யோசிக்கணும். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நம்மை சுற்றிலும் நடக்கிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம், அல்லது வேதத்திலே ஒரு வசனத்தை பார்க்குறோம், உடனே நம்ம என்ன நினைக்கணும்? நான் பார்க்கிற அந்த காரியத்திற்கு நான் என்ன கிரியை செய்யணும் என்பதை நம்ம யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்திலே நாம் பார்க்கும் காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை கவனிக்கணும். ஒரு காரியத்தை பார்க்குறோம், சமுதாயத்தில் ஒரு மாற்றம், சமுதாயத்தில் ஒரு பயங்கரம், சமுதாயத்தில் ஒரு கொள்ளை நோய், சமுதாயத்தில் ஒரு பஞ்சம், சமுதாயத்திலே மனநிலை மாற்றம், இதெல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே வேதத்துக்கு வந்து இப்படிப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்யணும்? இப்போ பெருகி வருகிற அந்த ஆபத்து நேரத்தில் நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்பதை வேதத்தின் உதவியோட தேடணும். அப்பத்தான் நம்ம அந்த காரியத்திலிருந்து தப்பிக்க முடியும். பார்க்கிறது மாத்திரமல்ல, ஒரு தரிசனம் பார்த்தா கூட அப்படித்தான். தரிசனம் பார்த்த உடனே நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் என்று பெருமிதம் கொள்ளுவதோ சந்தோஷப்படுவதோ மாத்திரம் இல்லை, நான் பார்த்த இந்த தரிசனத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? பாருங்கள், சவுல் சபைகளை துன்பப்படுத்துவதற்காக புறப்பட்டு வருகிறார். அவர் கூட ரோம வீரர்கள் கொஞ்சம் பேர் பட்டயத்தெல்லாம் பிடிச்சிட்டு ஈட்டி எடுத்துட்டு கடந்து வர்றாங்க. திடீர்னு கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. சவுல் குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே அவர் அந்த மின்னலை போல பிரகாசிக்கிற தேவனுடைய ஒளியை பார்த்தார், வெளிச்சத்தை பார்த்தார். பார்த்துட்டேன் அப்படின்னு மாத்த நினைக்காம அடுத்தவர் கேட்குறாரு, கர்த்தாவே, நான் உம்மை பார்த்துட்டேன், நீர்தான் மெய்யான தேவன் என்று நீர் சொல்ல என் காதில் நான் கேட்டுட்டேன். அப்போ கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிறார். சவுலே, நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போ நான் உம்முடைய காட்சியை பார்த்துட்டேன், நீர் பேசின வார்த்தையை கேட்டுட்டேன், அதோடு எந்திரிச்சு போகிறது இல்லை. இனிமே நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த மாட்டேன்னு நானா ஒரு முடிவெடுத்துட்டு போகிறது இல்லை. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்களேன். நான் யூதர்களை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக போகிறேன். கர்த்தர் நடுவில் வர்றார், வெளிப்படுகிறார், அவரை பார்த்துட்டேன். அடுத்து அவர் பேசுகிறார், நான் தான் இயேசு கிறிஸ்து, முள்ளில் உதைக்காத கடினம். உடனே நம்ம தூசியை தட்டிட்டு, சரி நான் இனிமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை, இனிமேல் வாங்கப்பா போயிடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு திரும்பி போயிடல. இதுக்காகத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு நாம ஒரு தப்பு அபிப்பிராயத்தை கொள்ளவில்லை. மாறாக அவர் சொல்கிறார், நான் அந்த காட்சியை பார்க்குறதுக்கும் உங்கள் சத்தத்தை கேட்குறதுக்கும் நான் உமக்கு என்ன செய்யணும், அதை நீங்கள் சொல்லுங்க. தானாய் ஒரு முடிவுக்கு வரலை. நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவ்வளோதானே.
சரி, நான் இனிமேல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தலை அப்படின்னு அவராக ஒரு அபிப்பிராயத்துக்கு வரல. நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்ம ஒரு தரிசனத்தில் ஒரு காரியத்தை பார்த்தாலும் நம்முடைய மனதில் வர வேண்டிய ஒரு கேள்வி, நான் என்ன செய்யணும். நம்மை சுற்றிலும் நடக்கிற ஒரு நிகழ்வுகளை பார்த்தால் நான் என்ன செய்யணும். வேதத்தில் ஒரு காரியத்தை, ஒரு கால மாற்றத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி நடந்துக்கிறணும்னு வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது. ஒருவேளை வேதத்தில் கண்டுபிடிக்க முடியாட்டா ஜெபத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்கணும் ஒழிய நாமாய் ஒரு சுய அபிப்பிராயத்தை வகுத்து கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதல் காரியம், வேதத்தில் பல விஷயங்கள் இருக்குது, நூற்றுக்கணக்காக சொல்லலாம். முக்கியமாக நான் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல் காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி கால அடையாளங்களை நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 33 சொல்லுகிறது, அந்தப்படியே இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகிலே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த காரியத்தை பற்றியே பிரமித்தோ பயந்தோ பேசிக்கொண்டிராமல் அடுத்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது, இயேசு பக்கத்தில் வந்துட்டார், அவர் வருகை சமீபம் அப்படின்னு முதல்ல நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். அவர் வருகை சமீபம். அப்போ ஒரு சம்பவங்கள் நடக்கிற பார்க்குறோம். ஒரு கொரோனா வருகிறது, திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. கலிஃபோர்னியா போன்ற இடத்துல பெரிய ஒரு காட்டு தீ வருகிறது. அந்த காட்டு தீ, ஒருவேளை நாம் கலிஃபோர்னியாவில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த தீயை குறித்தே பேசி கொண்டிருப்போம். அதில் எப்படி தப்பிக்கிறது, வர்றது, போகிறதுன்னு பேசிகிட்டு இருப்போம். இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது வெறும் அந்த அடையாளங்களையே நீங்கள் பேசிக்கொண்டிராமல் அந்த அடையாளங்கள் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று வசனம் நமக்கு சொல்லுதுன்னு பார்க்கணும். கடைசி கால அடையாளங்களை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுபாவப்படி மனிதர்கள் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. வார் வந்துருச்சாமே, இவர் அங்கே போய் குண்டு போட்டாராமே, இவர் அங்கே ஃப்ளைட்டெல்லாம் ஆயத்தம் ஆயிடுச்சாமே, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுதாமே, தண்ணியே கிடைக்காதாமே, அதாமே இதாமேன்னு சொல்லி அதையே தான் பேசி கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுது இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் இயற்கையிலே வருகிற காரியங்கள் அல்ல, திட்டமிடப்பட்ட காரியங்கள். உலகத்தின் கடைசியில் இதெல்லாம் நடக்கணும்னு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட காரியங்கள். இது இதனால வருது அதனால வருதுன்னு நாம் சும்மா யோசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவனாலே திட்டமிடப்பட்ட காரியங்கள். அப்போ இதை பார்த்த உடனே தேவனுடைய பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ளணும்னா, அவர் வாசல் அண்டையிலே வந்து விட்டார், இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும் ஒழிய நீங்கள் பார்க்கிற காட்சிகளுக்காக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதை பற்றியே நம்ம பிரலாபித்து கொண்டு, அதை பற்றியே நம்ம எப்போவுமே பேசிக்கொண்டு, இவர்கள் இங்கே இருந்து வர்றாங்களாம், அவங்க அங்கேருந்து வர்றாங்களாம், அது நடக்க போதான், இது நடக்க போதான். இந்த நடக்க போகிற காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? இயேசுவின் வருகை வாசல் படியிலே வந்து விட்டார், வாசல் அண்டையிலே வந்து விட்டார் என்று நீங்கள் உணருங்கள். அது நீங்கள் பார்க்குற இந்த கடைசி கால செய்தியினுடைய அது உங்களுக்கு உணர்த்த வேண்டிய சாராம்சம் என்னன்னா, உங்களுக்கு அது சொல்லுகிற செய்தி என்னன்னா, இயேசு வாசல் படியிலே வந்து விட்டார், அடுத்து அவர் உள்ளே நுழைய வேண்டியதுதான், அந்த காலத்தில் வந்திருக்கிறோம் என்று உணருங்கள் என்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 13:29 அந்தப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகில் வந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள். அப்போதெல்லாம் நடக்கும்போது அந்த நமக்கு சொல்லுகிற செய்தி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது, இயேசு தயாராகி வாசல், உலகத்தின் வாசல் வரைக்கும் வந்து விட்டார், எந்த நேரமும் அவருடைய வருகை இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லாட்டா வெறுமனே நம்ம சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை மாத்திரம் பார்த்து பயப்படவோ, அதை குறித்து நம்ம வியாக்கியானம் பண்ணவோ, அதை குறித்து பேசவோ, அது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. அதில் இயேசு வாசல் அண்டையில் வந்து விட்டார். பார்வையும் செய்கையும், ஒரு காரியத்தை பார்த்தா என்ன செய்யணும்,
இப்போ நமக்கு என்ன தெரியுது? இயேசு வாசல் அண்டையில் வந்து விட்டார். அதனால தான் இஸ்ரேலில் இவ்வளோ யுத்தங்கள், அமெரிக்காவில் இத்தனை யுத்தங்கள், அமெரிக்கர்கள் பின்னால் இருந்து கொண்டு யுத்த தாக்குதல்கள், உக்ரைனில் சீன தேசம் யுத்தத்திலே குதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம் நடக்கிறது. இதில் நமக்கு சொல்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. இயேசு வாசல் அருகில் வந்து விட்டார். இப்போ வந்துட்டாருன்னு சொன்னால் அதை உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு வாசல் அண்டையில் வந்து விட்டார், என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது பாருங்க. அவர் வாசல் அண்டையில் வந்து விட்டதை அறியும் போது அவரை எதிர்கொண்டு போக புறப்பட நீங்கள் ஆயத்தப்படணும். அவர் வாசல் அருகிலே வந்துட்டாருன்னா நீங்கள் அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த செய்தி சொல்லப்படுது. இயேசு வருகிறார் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எதிர்கொண்டு போகணும். லாசருனுடைய வீட்டில் லாசரு இறந்துட்டார். இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்ட போது மார்த்தாள் எழும்பி இயேசுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டாளாம். அப்போ இயேசு பக்கத்தில் வந்துட்டாருன்னு சொன்னால் நம்ம அவரை எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தப்படுகிற வேலைகளில் கவனம் வைக்கணும். அதை விட்டுட்டு நடக்கிறத பற்றியே பேசி கொண்டிருப்பதல்ல. இது எனக்கு சொல்லுகிற செய்தி, பெர்சனலாக எனக்கு சொல்லுகிற செய்தி, உலகத்துக்கு சொல்லுகிற செய்தி. உலகத்தினுடைய முடிவு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற செய்தி, இயேசு வாசலண்டையில் வந்து விட்டார். இயேசு வாசலண்டையில் வந்து விட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ என்ன செய்யணும்? அவர் வரும்போது என்னை கூட்டி கொண்டு போக வருகிறார். அப்போ நான் அவரை எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தப்படணும். நான் பழைய மாதிரி என் ஸ்தானத்திலேயோ என் காரியத்திலேயோ அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. வந்துட்டார். இப்போ நான் எந்திரிச்சு இப்போ ஆயத்தமானா தான் அவரை எதிர்கொண்டு போகணும். அவர் வந்து வீட்டுக்குள்ளே கதை உடைச்சிட்டு கதை அப்படி இல்லை, எதிர்கொண்டு போக புறப்படணும். அது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 6-13 வரைக்கும் உண்டான வசனங்களில் வாசி பார்த்தீங்கன்னா 10 கன்னியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. அவருடைய கைகளிலே எண்ணெய் இருந்தது, தீவெட்டி இருந்தது. மணவாளன் எந்த நேரம் வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்ட உடனே அவர்கள் உடனே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்க. அதில் 5 கன்னிகள் மணவாளன் எந்த நேரம் வரலாம் என்று சொல்லி அவங்க போதுமான அளவு எண்ணெய் வச்சிருந்தாங்க. அந்த எண்ணெய் இருந்ததுனால அவர்கள் எழுந்தார்கள். இந்த புறப்படுற நேரத்தில் பார்த்தா மீதி இருந்த ஒரு 5 கன்னியர்கள் போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லை. இப்போ அது அணைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. தீபங்கள் உடனே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் போதுமான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு வரல, மணவாளன் வேற வாசல் அண்டையில் வந்து விட்டார், இப்போ எங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறத பார்க்குறோம். அந்த சம்பவம் வேறு. ஆனால் இதில் நம்ம தெரிந்து கொள்வது, மணவாளன் வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் உங்களுடைய தீவெட்டிகளையும் வெளிச்சத்தை அணைந்து விடாதபடிக்கும் அதில் எண்ணெய் குறைந்து விடாதபடிக்கும் இப்போ நீங்கள் கவனமாக ஆயத்தப்படணும். ஏன்னா மணவாளன் வாசலண்டையில் வந்து விட்டார். மத்தேயு சுவிசேஷம் 25:6-13 வரைக்கும் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. அப்போ மணவாளன் வந்து விட்டாருன்னு தெரிஞ்சிருச்சா? உடனே நீங்கள் எதை செக் பண்ணுங்க? புத்தி இல்லாத கன்னியர்கள் கூட பாருங்க செக் பண்ணாங்க. மணவாளன் வர்றாருன்னு சத்தம் கேட்குதே, எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாங்க. எண்ணெய் கொண்டு வரல, ஆனால் அவர்கள் மணவாளன் வந்து விட்டார், எண்ணெய் இருக்குதான்னு பார்த்தாங்க. அந்த தீவெட்டிக்கு வெளிச்சம் போதுமான்னு பார்த்தாங்க. போதும், இருக்கிறத வச்சுட்டு போகலாம்னு சொல்லி எந்திரிக்கலை, அதை செக் பண்ணாங்க. அந்த விதத்திலே அவர்கள் நம்மை விட புத்திசாலிகள் தான். அந்த 10 கன்னிகைகளை புத்தியுள்ள கன்னிகைகளோட குறைவான புத்தி, ஆனால் நம்ம விட அதிகமான புத்தி. மணவாளன் வருகிறார்னு தெரிஞ்ச உடனே இருக்கிறத எடுத்துக்கொண்டு போகலை, எதிர்கொண்டு போகலை. அவரை எதிர்கொண்டு போக முடியுமா? அதற்கேற்ற ஒளி நம்மிடத்தில் வெளிச்சம் இருக்கிறதா? அந்த வெளிச்சத்தை எரியூட்டுவதற்கான எண்ணெய் இருக்கிறதா? நம்ம தீவெட்டி எப்படி இருக்குதுன்னு அவங்க கவனித்து பார்த்தாங்க. மணவாளன் வருகிறார் என்ற செய்தி நமக்கு உணர்த்தப்பட்ட உடனே நம்ம என்னைக்காவது இதை குறித்து கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்ம சபையினுடைய வெளிச்சம் குறைந்திருக்கிறதா, அதிகமாக இருக்குதா? அவர் வரும்போது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிற அளவுக்கு இருக்குதா, எண்ணெய் குறைஞ்சு போயிருக்குதா? ஆவியினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய பலன், வல்லமை, அதை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணணுமே. அதைத்தான் அவர் சொல்லுகிறார்,
உம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. மணவாளன் அல்லது இயேசு வாசலண்டையில் வந்து விட்டார். அவர் வாசலண்டையில் வந்துட்டா அடுத்து நீங்க என்ன செய்யணும்? அவரை எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தமா இருக்கீங்களா? அதை பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, பாழாக்கும் அருவருப்பை பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15-16 இதைத்தான் நம்ம முதல்ல தியானத்துக்காக வாசித்தோம். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். மேலும் இந்த வசனம் வேறொரு விபரத்தையும் சொல்லுது. பரிசுத்த ஸ்தலம் என்பது எருசலேம் தேவாலயத்தை பற்றி மாத்திரமல்ல. இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் அர்த்தம் என்னன்னு கேட்டா, எருசலேம் தேவாலயத்தில் தேவன் போல தன்னை காண்பிக்கிற அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் கடைசி காலத்தில். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமில் தேவாலயமே கிடையாது. தேவாலயம் இருந்த இடம் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல இஸ்லாமியர்களுடைய ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தேவாலயம் கிடையாது. இயேசுவுக்கு பிறகு கிபி 70வது ஆண்டில் தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மறுபடியும் கட்டவே முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயத்தை அந்தி கிறிஸ்து கட்டுவான். நல்லா விளங்கிக்கங்க, அந்தி கிறிஸ்து கட்டுவான். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு எதை காட்டுகிறதுனா, அந்த எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடம் கைப்பற்றப்பட்டு யூதர்கள் வசமாக கொடுக்கப்பட்டு அந்தி கிறிஸ்து தன்னுடைய பலத்த அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கு அந்த தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். யாரு? அந்தி கிறிஸ்து. அதுக்கு தான் இன்னைக்கு அந்த எருசலேமை சுற்றிலும் யுத்தங்கள். எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள துரத்திட்டு அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான காரியங்கள். இதை பற்றிலாம் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். கடைசி நாட்களில் 3வது தேவாலயம் கட்டப்படுவது கிறிஸ்துவினால் அல்ல, அந்தி கிறிஸ்துவினால். அந்தி கிறிஸ்துவினால தான் அந்த 3வது தேவாலயம் கட்டப்படும். முதல் தேவாலயம் சாலமன் மன்னரால் கட்டப்பட்டது. அது இடிந்து அதற்கு பிறகு 2வது தேவாலயம் ஏரோது காலத்தில் கட்டப்பட்டது. அதுவும் இடிஞ்சு போச்சு கிபி 70. மறுபடியும் 3வது தேவாலயம் நம்ம வாழ்கிற அந்த காலத்தில் அதே எருசலேமில் அந்தி கிறிஸ்துவால் கட்டப்படும். அப்போ அந்த அந்தி கிறிஸ்துவால் அந்த தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு அந்த அந்தி கிறிஸ்து தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தி பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உட்காருவான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்று மேலே தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே அமர்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். அதற்கான காரியங்கள் தான் இப்போ நடக்குது. அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்து நான் தான் கடவுள், நீங்கள் உங்களால் கட்ட முடியாத ஒரு தேவாலயத்தை இன்னைக்கு நான் கட்டிட்டேன்ல, அப்போ என்னை ஆராதிங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து அமருவான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அவன் வந்து அமர்ந்தால் அதை பார்க்கும்போது பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது நீங்கள் உடனே விழிப்படையணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அந்த காரியத்தில் வந்து வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவாலயத்தில் அந்தி கிறிஸ்து வந்து அமருவதை பற்றி சொல்லுகிறது. தேவாலயத்தில் மாத்திரம் இல்லையா, நிற்கக்கூடாத இடங்கள் எல்லாம் வந்து நிற்பான். தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்கள், கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்தவர் நடத்துகிற கூட்டங்கள், கிறிஸ்தவ அமைப்புகள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாவற்றிலும் பாழாக்குகிற அருவருப்பு நுழையும். இது வெறும் தேவாலயத்தை பற்றி மாத்திரம்தான் இங்கே சொல்லியிருக்கு. இன்னொரு வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, மார்க்கு சுவிசேஷம் 13:14 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்தில் எல்லாம் நீங்கள் அதை நிற்க காணும்போது, எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரம் சொல்லலை, அது நிற்கத்தகாத இடம். சாத்தான் நிற்கத்தகாத இடம் என்ன இடம்? தேவனுடைய பிள்ளைகள் நடுவிலே, தேவனுடைய ஆலயங்கள் நடுவில்,
தேவனை ஆராதிக்கிறவர்கள் நடுவில் இதில் எல்லாம் இந்த சாத்தான் வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம எருசலேம் தேவாலயம் கட்டி அதில் அந்தி கிறிஸ்து வர்ற வரை காத்திருக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாலேயே இப்போவே நிற்கக்கூடாத இடங்களிலெல்லாம் சத்துருனுடைய கிரியைகள் வந்து நிற்கிறத பார்க்குறோம். பெரிய பெரிய கிறிஸ்தவ அமைப்புகள், பெரிய பெரிய தேவாலயங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் இவைகளிலெல்லாம் ஒரு கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் போன்றவர்கள் பலம் பெற்று தங்களை மேய்ப்பர்கள் போல காமிச்சிட்டு நிற்கிறான் பாருங்க. இப்போவே நீங்கள் உணர்வடைஞ்சிடணும். தேவாலயம் வரை காத்திருக்கக்கூடாது. தேவாலயத்தை பற்றி மாத்திரம் சொல்லலை. தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் தன்னை உயர்த்துகிறவனாயும் அப்புறம்தான் தேவாலயத்திலே அமர்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிற அந்த முதல்ல சொல்றாங்க பாருங்க, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அதைத்தான் இங்கே மார்க்கு சொல்றாரு. சாத்தான் நிற்கக்கூடாத இடங்கள்னு இருக்கு. அங்கெல்லாம் வந்து அந்த அருவருப்பு நிற்கிறத பார்ப்பீங்க. ஆராதனையில் அருவருப்பு, ஊழியத்தில் அருவருப்பு, பிரசங்கத்தில் அருவருப்பு, தீர்க்க தரிசனங்களில் அருவருப்பு, தேவனுடைய சபைகளில் அருவருப்பு, ஊழிய நிர்வாகங்களில் அருவருப்பு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இப்போவே கர்த்தருடைய வருகை சமீபம் என்று உணர்வடையணும். மூணாவது காரியம் பாருங்க. நம்ம இப்போ எதை பார்க்கும்போது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை காணும்போது அவர் சொல்றாரு லூக்கா சுவிசேஷம் 21:20 எருசலேமில் திடீர்னு குழப்பங்கள் வந்து வாறு யுத்தத்தின் செய்திகள் எருசலேமை மையப்படுத்தி வரும். எருசலேமை சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் தங்களுடைய இராணுவங்களை கொண்டு வந்து எருசலேமுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தும். அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபம் என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்பட்டு போகவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்துக்குள் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனைகள் சூழ்ந்து வருவது நீதியை சரிக்கட்டும் நாள். அப்போ என்ன செய்யுங்க? யூதேயாவில் இருக்கிற மலைக்கு ஓடி போயிரு. அப்போ தான் நீ அங்கே தப்ப முடியும். எருசலேமில் இருக்கிறவங்க வெளியே புறப்பட்டு போயிருங்க. அப்போ தான் தப்ப முடியும். அதனுடைய நாட்டுப்புறங்களில் ஓரங்களில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஊருக்குள்ளே வந்துடாதீங்க, எருசலேமுக்குள்ளே வந்துடாதீங்க. எருசலேமிலை சுற்றிலும் போர் மேகங்கள் சூழுவதை பார்ப்பீர்கள். இப்போ அதற்கான ஆயத்தங்கள் விதைக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக இப்போ நிறைய யுத்தங்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக போர் நடப்பதற்கும் யுத்தங்கள் நடப்பதற்கும் நிறைய ஆயத்த வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று. கொஞ்ச நாள் இடையில சமாதானமாய்த்தான் போய்கொண்டிருந்தது. இந்த இஸ்ரவேல் தானாய் உள்ளே போய் பல தேசங்களோட யுத்தத்தை துவக்கினதுனால தேசங்கள் ஒன்று கூடிக்கொண்டு இன்னைக்கு இஸ்ரவேலை மையமாக வச்சிருக்கிறாங்க. இப்படி இஸ்ரவேலுக்கு எதிராக தான் இப்போ நிற்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன வரும்னா, இந்த இடத்துல சொன்னது இஸ்ரவேலை அல்ல, எருசலேமை சுற்றி நிற்பாங்க. இஸ்ரேலுக்குள்ளே வந்து இஸ்ரேலுக்கு உள்ளதான், இஸ்ரேலுக்கு வெளியே தான் இப்போ வந்து யுத்தம் நடக்குது காசா போன்ற பகுதிகளில். ஆனால் இது நெருக்கி கொண்டு வந்து யூதேயாவுக்குள்ளே உள்ளே நுழைந்து எருசலேம் நகரத்தை சுற்றிடுவாங்க. அடுத்து நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. அதை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ பெரிய பயங்கரம் வருகிறது என்பதை அந்த காரியத்தை பார்க்கும்போது, அந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் என்று வேதத்தில் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிற காட்சிகளை பார்க்கறதுனால நம்ம செய்ய வேண்டியது. இனி சாதாரணமான சில காரியங்களும் இருக்கிறது. அதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கையில ஒன்றை பார்க்கும்போது என்ன செய்யணும்? வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 4வது காரியம், குறைவுள்ள ஜனங்களை காணும்போது, ரொம்ப எளிமையில் இருக்கிறவங்க, கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க, பரிதாபமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். அவர்களை காணும்போது என்ன செய்யணும்? மனதுருகுங்கள், அவர்களுக்கு குறைவிலே உதவி செய்யுங்கள். மத்தேயு சுவிசேஷம்
14:14 சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, அவர் என்ன செய்தார்னா, ஜனங்களை பார்த்துட்டு சும்மா போகலை, அவர்களை பார்த்த உடனே மனதுருகினார். ஐயோ, இவ்வளோ பேர் வியாதியாக இருக்கிறாங்களே, இவ்வளோ பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்களே, இவ்வளோ பேர் வேதனையில் இருக்கிறாங்களேன்னு அவர் மனதுருகினார். மனதுருகிறதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன குறைவு இருக்குதோ அந்த குறையை நீக்குவதற்கு. உன்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியை செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கூட வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் வீட்டு வாசல்ல ஒரு ஏழை இருந்தான், லாசரு. உடம்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷப்பருக்கள் வந்து, நாய்கள் வந்து அவனுடைய சரீரத்தை நக்கி கொண்டிருந்தது. அப்படியே கிழிஞ்ச, ஒருவேளை உணவில்லாமல் பக்கத்தில் அந்த வாசல்ல இருக்கிறான். வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யான் சம்பிரமமாய் வாழ்கிறான். அடிக்கடி ஜன்னலை திறந்து பார்க்கும்போது இவனை பார்ப்பான். என்ன ஒரு அருவருப்பான ஆள் உட்கார்ந்து இருக்கிறானே. ஒரு நாள் கூட அவனை பற்றி நினைச்சதும் இல்லை, அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று யோசித்ததும் இல்லை. அதுதான் அவன் செய்த தவறு. வேதம் அதை தவறு என்று சொல்லுகிறது. ஒரு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் நமக்கு சொல்லுது. கடன் வாங்கி செய்ய வேண்டாம். நீங்கள் போய் யார்கிட்டையாவது கடன் வாங்கியோ திருடியோ செய்ய வேண்டாம். நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்குதா? பையில் காசு இருக்குதா? ஒரு ஏழையை பார்க்குறீங்களா? உங்களுக்கு இப்போ செய்ய முடியுமா? அதை யோசிச்சு பாருங்க. செய்ய முடியும்னா செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இராதே. அப்போ ஏழைகளை பார்த்த பொழுது, குறைவுள்ளவர்களை பார்த்தபோது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நல்ல சமாரியனுடைய செய்தியும் நமக்கு அதைத்தான் காண்பிக்கிறது. ஒருவன் அடிபட்டு கிடக்கிறாங்க, குற்றுயிரும் கொலையுயிருமா. அந்த பக்கத்தில் ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான். அவன் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிறான். ஐயோ, யார் பெத்த பிள்ளையோ அடிபட்டு இப்படி ரோட்டில் கிடக்குதே அப்படின்னு பார்த்துட்டு பார்க்காம போயிடறான். தீர்க்கதரிசி ஒருவர் வருகிறார். அவர் வந்து பார்க்குறார், யாரோ ராத்திரி அடித்து போட்டிருப்பாங்க போல இருக்கே, பணத்தையெல்லாம் பறித்து போட்டு குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறான். இது எவ்வளோ நேரம், ஒரு 3/4 மணி நேரம் தாங்கும், அவ்வளோதான் செத்துருவான் போல அப்படின்னு அவரும் போயிட்டார். பார்த்தார்கள், கிரியை செய்யல. சமாரியன் ஒருவன் அந்த வழியே வந்தான். அவன் நின்று இறங்கி அவனுக்கு உதவி செய்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுடைய காயங்களுக்கு திராட்சை ரசத்தை வார்த்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து, அதனால்தான் அவன் நல்ல சமாரியன் என்று சொல்லப்பட்டான். அந்த ஆசாரியன் அன்னைக்கு ஓய்வு நாள் தேவாலயத்துக்கு போகிறான். ஒரு அடிபட்டு ரத்த விளாறாக இருக்கிற ஒருத்தனை தொட்டா அன்னைக்கு நாளில் தீட்டாயிருவான். அந்த நாள் சாயந்தரம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. தீர்க்கதரிசி இவர் ஏதோ அங்கே தேவாலயத்துக்கு போகிறாரு ஆராதனைக்கு, இவனை தொட்டால் அந்த நாள் முழுசும் வெளியே போகக்கூடாது. காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்கள் காண ஒருவனை நீங்கள் பார்க்கும் பொழுது மனதுருகணும். அதைத்தான் கர்த்தர் அங்கே விரும்புகிறார். குறை உள்ளவர்களுக்கு செய்வது கிறிஸ்துவுக்கு செய்வதற்கு சமம். நியாயாசனத்தில் இயேசு வந்து நிற்கும்போது வலது பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வருத்தத்தில் இருந்தேன், என்னுடைய வருத்தத்தை போக்குனீங்க. வஸ்திரம் இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க. சிறையிலே அடிக்கப்பட்டிருந்தேன், என்னை வந்து நீங்கள் பார்த்து ஆறுதல் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை தேற்றினீர்கள் என்றார். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களை நாங்கள் எப்போ ஆண்டவரை அப்படி பார்த்தோம், உங்களுக்கு நாங்கள் எப்போ செஞ்சோம் அதை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு அடிபட்டு வியாதியில் வேதனையில் இருந்தவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அப்போ நமக்கு என்ன தோணணும்? ஒருவன் குறை உள்ளவனாக இருக்கிறான், ஒருவன் அந்த இடத்துல வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், ஒருவன் உணவில்லாமல் இருக்கிறான்னா அது அந்த இடத்துல நீங்கள் அந்த மனுஷனை மாத்திரமல்ல இயேசுவை பார்க்க தெரியணும். உங்களுக்கு இயேசு அந்த இடத்துல நிற்கிறார், கொடுங்க. இல்லை 10 ரூபாயா இருக்கு, 10 கொடுங்களேன். அதனால் என்ன நீங்கள் பிச்சைக்காரராகிற போகிறீங்களா? இல்லை, அந்த இடத்துல நீங்கள் இயேசுவை பொருத்தி பார்க்கணும். இயேசு அந்த இடத்துல தன்னை பொருத்தித்தான் சொல்லுகிறார். அவனுக்கு நீ என்ன செய்தையோ அது எனக்கு செய்த. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இந்த இடத்துல ஒரு இல்லாதவர்கள், ஒரு எளியவர்கள், உண்மையிலேயே இன்னைக்கு அதை வச்சு ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லை, செய்ய தகுந்தவர்களுக்கு உண்மையிலேயே பார்க்குறோம். அந்த இடத்துல நீங்கள் இயேசுவை பாருங்கள்.
இப்போ நான் செய்வது இயேசுவுக்கு ஒரு காரியத்தை செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்து 4வது காரியம், மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை பார்க்கும்போது ஊழியம் செய்யுங்கள். கிராமத்துக்குள்ள போறீங்க, மேய்ப்பன் இல்லாத கடவுளை அறியாத ஜனங்களை எவ்வளோ பேரை பார்க்குறோம். உடனே உங்கள் மனசில் இவர்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தோணணும். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவ்விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அங்கே கூடி வந்தார்கள். இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேகமாக கூடி வந்து அவர்கள் அந்த இடத்துல வர்றதுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ இயேசு அவர்களை பார்க்கிறார். அவங்க பாருங்க எவ்வளவு தாகத்தோடு ஓடி வருகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு கரையிலே வந்து அநேகம் ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேகம் காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். அப்போ மேய்ப்பனில்லாத ஜனங்களை, மேய்ப்பனில்லா வழிநடத்த ஆள் இல்லாத ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கும்போது உங்கள் இருதயத்தில் வைராக்கியம் வந்து அவர்களுக்கு நீங்கள் தேவனை அறிவிக்கணும், அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். அதை கர்த்தருடைய வேதம் வலியுறுத்துகிறது. அத்தேனை என்ற பட்டணத்தில் பவுல் போக நேர்ந்த போது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை அறியவில்லையே என்று அறிந்தபோது வைராக்கியம் கொண்டு அவங்க கேட்டாங்களோ கேட்கலையோ இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17:16 சொல்லுகிறது, அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும் போது, அவருடைய உடன் ஊழியர்கள் வர்றதுக்காக கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுற மாதிரி அத்தேனை பட்டணத்தில் காத்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டினம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு, எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்கள் இருக்கிற பார்த்து நம்ம என்ன செய்வோம், பார்த்துட்டு பேசாமல் திரும்பிக்கிறோம். இவர் இதை பார்த்தபோது ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியிலே எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஜெபாலயத்தில் போய் பேசிடலாம், யூதர்களோட கூட போய் பேசிடலாம், சந்தை வெளியில் நின்று பொது ஜனங்கள்கிட்டையும் போய் இயேசுவை குறித்து தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அந்த வைராக்கியம் எப்போ வந்துச்சு? பார்க்கிறார் அந்த இடத்துல அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் யார் கடவுள்னு தெரியல. மேய்ப்பன் தேவைப்படுகிறான், ஆனால் மேய்ப்பன் அவர்களுக்கு இல்லை. உடனே ஆவியில வைராக்கியம் கொண்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கும் போதெல்லாம் தேவ ஊழியக்காரர்கள், ஆதி நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் மனதுருகி அவர்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க. அடித்தாலும் ரத்தம் சிந்தினாலும் துரத்தப்பட்டாலும் விடாம ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள், மேய்ப்பனை அடையாளம் காட்டுங்கள். அப்போ கர்த்தருடைய வேதம் அதை விரும்புகிறது. நாம் பல காரியங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கடந்து போயிடுறோம். ஆனால் நாம் காண்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் செய்வதற்கான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பார்வையும் செய்கையும். வெறுமனே நான் அது எனக்கு தெரியுமே, அது நான் பார்த்துருக்கிறேனே, பார்த்தீங்க என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். இனி நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து விழிப்புணர்வு அடையணும். அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும் என்பதை வேதத்தில் தேடணும், கர்த்தரிடத்தில் கேட்கணும், நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்தணும். அப்போ தான் கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுத்து தேவனுடைய வருகையிலே நம்ம காணப்பட முடியும். எனக்கு இது தெரியும், அது தெரியும், அதை பார்த்துருக்கேன், இதை பார்த்துருக்கிறேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அது இல்லை. பார்த்ததில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ற கேள்விதான் வேதம் என்று நம்மிடத்தில் கேட்க விரும்புகிறது. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் கண்களிலே இன்றைக்கு பல காரியங்களை பார்க்கிறோம், வருகைக்குரிய நிகழ்வுகளை பார்க்கிறோம், எங்களை சுற்றிலும் நடக்கிற பல்வேறு விதமான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம், எங்களை சுற்றிலும் மேய்ப்பனில்லாத ஜனங்களை பார்க்கிறோம், குறைவுள்ள ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்துட்டு நாங்கள் பார்க்காத மாதிரி போயிடுறோம். ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்வதற்கான ஏதோ ஒன்றை வலியுறுத்துகிறது, எங்களுக்கு அது ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கிறது என்பது நாங்கள் அறிந்து செயல்பட உதவி செய்தருளும். எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே கர்த்தர் நுழைந்த போது அங்கே புறாவிற்கிறவர்களை
வியாபாரிகளை கண்டு அவர் மனம் கொதித்து அவர்களை இந்த இடத்துல துரத்தின அந்த வைராக்கியம் இன்னைக்கு நாங்கள் ஊழியத்தின் பெயரை வைத்து கொண்டு செய்கிற பல காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கும் பொழுது அந்த மனதுருக்கம் எங்களிடத்திலே கடந்து வரட்டும். ஆண்டவரை குறைவுள்ளவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நடக்கிற கடைசி கால நிகழ்வுகளை பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபம், நாங்கள் அவரை எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வரட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட உணர்வின் ஆவியினாலே நிரப்புவீராக. அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் பல புதிய காரியங்களை காண்பிப்பீராக. பார்க்கிறதும் கேட்கிறதும் மாத்திரமல்ல, அதை உணர்ந்து செயல்பட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்த்துவிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே தொடர்ந்து அவர்களோட பேசும். அவர் நல்ல கனி தருகிறவர்களாக, கரை திரை பிழையில்லாதவர்களாக கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்திடலாம். சகல பொறுப்புகளையும் கர்த்தர் ஏற்று ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு நிறைய பேசினார். ஒரு காரியத்தை பார்த்தா அதில் நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிலே எப்பொழுதும் உண்டாக வேண்டும். அந்த கேள்விக்குண்டான விடையை வேதத்தில் தேடணும், ஜெபத்தில் தேடணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அடுத்த வாரம் நான் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.